ஸோ இந்த தேர்தலில் திமுக கூட்டணி பலமா இருக்கா இல்லை இன்னும் சில கட்சிகள் சேர்ந்தா இனிமேல் சேர்றதுக்கு கட்சிகள் இல்லை, அவங்க ஆல்ரெடி கூட்டணி பலத்தோடு தான் இருக்கிறாங்க. அந்த தேவையும் கட்டாயமும் அதிமுகவுக்கு தான் தேவைப்பட்டது. அதை கொஞ்சம் கொஞ்சமா அதை நோக்கி பயணிக்கிறாங்க. திமுக அப்ப இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? திமுகவுக்கு தான் ஒரு ஸ்டெப். இந்த 4 முனை போட்டி இன்னைக்கு இருக்கிற அதே சூழல், அதே கட்சிகள் அங்கங்கே செட்டில் ஆனாங்கன்னா அட்வான்டேஜ் திமுக தான். அதை உடைக்கிறதுக்கு அதிமுக என்ன வியூகங்கள் வச்சிருக்கிறாங்க, ஆளுகிற பிஜேபி என்ன வியூகம் வச்சிருக்கு, மத்தியில் ஆளுகிற பிஜேபி இதோ இன்னையிலிருந்து அமைச்சர்களை நோக்கிய பாய்ச்சல்கள் அதிகமாகலாம் சில தகவல் வருது, குடைச்சல் கொடுப்பாங்கன்னு. இதையும் தான் மக்கள் பழகிட்டாங்க. இந்த குடைச்சல் எதுக்கு கொடுக்குறாங்க, எந்த நேரத்தில் கொடுக்குறாங்க, அவங்க நோக்கம் என்ன, இதெல்லாம் அரசியல் புரிந்த மக்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் நான் நினைக்கல. அமைச்சர் நேரு மேலே இவ்வளோ ஊழல் புகார் இருக்கு, லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு 3 கடிதம் அமலாக்கத்துறை எழுதுறாங்க டிஜிபிக்கு. அதை பத்திரிகைக்கு கொடுத்தது யார், கொடுத்தனுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க சார்? முழுக்க முழுக்க அரசியல் தானே. சரி, எஃப்ஐஆர் போடுங்க எஃப்ஐஆர் போடுங்கன்னு இவ்வளவு சட்டத்தின் மீது ஒரு ஆர்வம் கொண்டு ஒரு குற்றத்தை தடுக்கணும், நடந்த குற்றத்துக்கு தண்டனை வாங்கி தரணும் இவ்வளவு மெனக்கெடுகிற அமலாக்கத்துறை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 8 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட்டே போட்டிருக்காங்க. சில பேர் மேல இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி ஒரு இசிஐஆர் போட்டாங்களா, அவங்களுடைய எஃப்ஐஆர் போட்டு விசாரணை தொடங்கினாங்களா, ஒருத்தர் வீட்டுக்குள்ள போனாங்களா? போகல. ஏன் போகல? அரசியல் தான். அதனால சொன்ன மக்கள் அதை ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க. குடைச்சல் கொடுக்கலாம், அவங்க அந்த இப்ப இருக்கிற மந்திரிங்க மனசுல ஒரு 10-20 பேர் தூக்கத்தை கெடுக்கலாம், நீதியை உண்டாக்கலாம். ஒரு 2-3 பேர் ஜெயில் வரை போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சார் இதெல்லாம் நீங்க போட்டு நடத்தி அனுப்புங்க, யார் வேணாம்னா. இந்த ஆர்வத்தை ஏன் அந்த தவறு செய்தவர்கள் மேலே ஆல்ரெடி எஃப்ஐஆர் இருக்கு, சார்ஜ் ஷீட் இருக்கவங்க மேல திரும்பி கூட பார்க்கலையே ஏன்னு கேள்வி கேட்கிற அறிவுள்ள மக்கள் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கிறாங்க. பிஜேபி அதைத்தான் புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க.